அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் இப்போ இருக்கிறது ஆஃப்ரிக்கா டான்சானியாவில். இந்த இடத்த பற்றி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி நாட்டு மாட்டு பாலிலேருந்து நெய் எப்படி எடுக்கிறதுங்கிறது தான். ஆஃப்ரிக்காவில் நாங்கள் நாட்டு மாட்டு பால் தான் வாங்குகிறோம். இதோட ஆடை பாருங்கள், ஒயிட் கலரில் தான் இருக்குது. லைட் சாண்டிலாக மட்டும்தான் இருக்குது. ரொம்ப டெலிகேட்டாகவும் இருந்தது. இதை நம்ம இப்படியே ஆடையாக எடுத்து வைக்க முடியல. அதனால பெறை ஊற்றிட்டு அதுலேருந்து தான் நான் ஆடை கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இது வந்துட்டு தயிராக உர போட்டு வச்சுருந்து. இதோட ஆடை பாருங்கள், லைட்டாக சாண்டில் கலர் மாதிரி இருக்குது. நம்ம இதை இனி எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடியே நான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்த பாத்திரத்துலேயே இதையும் நான் கலெக்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், நம்ம கலெக்ட் பண்ணுற ஆடை எல்லாமே ஒரு லைட் சாண்டில் கலரில் தான் இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் நான் எடுக்கும்போது எப்போவுமே எல்லோயிஷ் கலரில் தான் ஆடை பார்த்துருக்கேன். இங்கே எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. நான் ஒரு 15 நாளுக்கு இந்த மாதிரி ஆடையை கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். எனக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. இனி நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால நான் பாதியாக தான் போட்டு அரைச்சிக்க போகிறேன். முதல்ல ஒரு ஹாஃப் அமௌண்ட் ஆஃப் ஆடையை மட்டும் நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவே வெண்ணெய் திரண்டு வந்துடும். அடுத்து ஒரு அரை ஜார் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சில் வாட்டராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணும்போது நம்மளுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த தயிராட்டாகவே இருக்கும். அடுத்து கொஞ்சம் நேரம் அரைய கீழே மட்டும் தண்ணியாகவும் மேலே மட்டும் தயிர் இருக்க மாதிரியும் தெரியும். பாருங்கள், இப்போ வெண்ணெய் திரண்டு வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வெண்ணெய் நல்லா இந்த அளவுக்கு திரண்டு வந்துடுச்சு. இனி நம்ம இதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இனிஷியல் ஸ்டேஜில் நான் சின்ன சின்ன உருண்டைகளாக தான் திரட்டி எடுத்துக்க போகிறேன். நம்ம திரண்டு வந்திருக்க வெண்ணெயை எடுத்து கையில் இந்த மாதிரி உருட்டும் போது பால் ஷேப்பில் கிடச்சிடும். இந்த மாதிரி உருண்டு வந்தால் தான் நம்ம வெண்ணெய் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். இதை நம்ம கோல்டு வாட்டர் வச்சுருக்க இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் மீதமுள்ள எல்லா வெண்ணெயையும் திரட்டி எடுத்துட்டேன். எனக்கு இந்த அளவுக்கு வெண்ணெய் கிடச்சிருக்கு. இதை நம்ம திரும்பவும் ஒன்று சேர்த்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு கை அளவுக்கே வெண்ணெய் கிடச்சிடுச்சு. இதை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், நம்மளுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்ணெய் கிடச்சிருக்கும். இதை நான் மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நம்ம அப்போவே உருக்கி எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் வச்சு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸி ப்ராசஸாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால நான் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வச்சு தான் செய்கிறேன். பாத்திரத்தை ஹீட் பண்ணி அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா பட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பட்டரும் லைட் சாண்டில் கலரில் தான் இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் நல்லாவே எல்லோயிஷ் கலரில் கிடைக்கும். இதை நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். உருகி வரட்டோன்னு விட்டுட்டோன்னா கீழே இருக்கிறது மட்டும் சீக்கிரம் உருகி நெய்யாக மாறிடும், மேலே இருக்கிறது உருகாமையே இருக்கும். அதனால கலந்து கொடுத்துட்டே இருங்க. ஃபுல்லாக கரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நுர வர ஆரம்பிச்சிடும். இடையில மிக்ஸ் பண்ணி கொடுங்க, நுர வரும்போது, இல்லைன்னா பொங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், அந்த நுரையெல்லாம் கம்மியாகி நல்லா உருகி வர ஆரம்பிச்சிடுச்சு. இதுதான் நெய் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்படி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒயிட் கலர் பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், நெய் தயாராகிடுச்சு. இனி நம்ம முருங்கை இலை போட்டு முறிச்சு எடுத்துக்கலாம். முருங்கை இலை போட்டோன்னே பாருங்கள் எப்படி நுர வருதுன்னு. இலை பொரிய நம்மளுக்கு நல்லாவே நுர வருது. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை இறக்கி வச்சிடலாம். நல்லா ஆறி வரட்டும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த அளவுக்கு நுர கம்மியாகி வந்திருக்கு. இதை ஒரு 1 மணி நேரத்துக்கு ஆற விட்டுறலாம். இப்போ நெய் நல்லா ஆறிடுச்சு. லைட்டாக இருக்கிற நுரையும் நம்ம கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது போயிடும். நான் இதை கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக நெய் வடிச்சு வருதுன்னு. நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா பாத்திரத்துலேயே ஃப்ரீஸ் ஆயிரும். அதனால கண்டிப்பாக கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், திரும்ப ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து இந்த அளவுக்கு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அடுத்து ஒரு 4 ஹவர்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், நெய் நல்லா மணலாம் எப்படி சூப்பராக தயாராகிருக்கு. இது பாருங்கள், உங்களுக்கு கேமராவில் லைட் எல்லோ கலரில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நேரில் பார்க்கும்போது நல்லா ஒயிட்டாக மட்டும்தான் இருந்தது. இங்கே இருக்க நெய்க்கும் நம்ம ஊரில் இருக்கிற நெய்க்கும் கலர் டிஃப்ரென்ஸ் நல்லாவே இருக்குது. நீங்களும் இதே மாதிரி நெய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.